ராகுல் பாத்தியாடா, உன்னோட கேக்கையும் எங்க கேக்கு பக்கத்துல வச்சாச்சுடா. சிண்டு சோட்டு 2 பேருமே வந்து முடிவு பண்ணிட்டோம். இந்த 3 கேக்ல எந்த கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சரியா? டேய் ராகுல், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எங்க 2 பேர்த்தோட கேக்ல தாண்டா ஏதாவது ஒண்ணு பிடிக்கும். அண்ணா அது எல்லாத்தையும் சிண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிண்டு வந்துருவான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரி சரி, இந்த கேக் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேஸையே சூப்பரா டெக்கரேட் பண்ணணும். நான்சி, ஒவ்வொரு கேக்கே எடுத்து கொண்டு போய் பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வந்துரு நான்சி. ஆமா பண்டி, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போகணும். போற வழியில எங்கயாவது கீழே விழுந்துற போதே. டே ராகுல், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு மறக்காம பூட்டிட்டு வந்துடுடா. அவன் வந்த உடனே ஃப்ரிட்ஜை தான் ஓபன் பண்ணுவான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப அடுத்தது பலூன் டெக்கரேஷன் தான் பண்ண போறோம். பலூன்ஸ் எல்லாம் சூப்பரா நிறைய கலர் கலரா இந்த டைம் ரொம்ப வித்தியாசமான டிசைன்ல வாங்கி வச்சிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்னென்ன பலூன் இருக்குன்னு பாத்தரலாம். அதுக்கப்புறம் எந்த பலூன் இருக்கிறதுலயே சூப்பரா இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அண்ணா என்னடா இது ஃபேஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்கு? நான் தான் சொன்னேன் இல்ல ராகுல், ஒவ்வொரு பலூனும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். இந்த டைம் ரொம்ப யூனிக்கான பலூன்ஸா தேடி பொழிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி, அந்த பலூன் பம்பை எடுத்து ஒவ்வொன்னா பெருசு பண்ணுங்க. என்னன்னா இது இந்த மேனுவல் பம்பை வச்சுதான் காத்தடிக்கணுமா? இது ரொம்ப கஷ்டமா இருக்குமேண்ணா. கரண்ட் வேற இல்லடா, அந்த எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் இதை வச்சு ட்ரை பண்ண, நல்லா தானே வருது. ஏ பண்டி, இவ்வளவு ஸ்லோவா அடிச்சுக்கிட்டு இருந்தா அவனோட அடுத்த பர்த்டேக்கு தான் பண்டி நம்ம இந்த பலூனை எல்லாம் ஊதி முடிக்க முடியும். கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பம்பையே யூஸ் பண்ணலாம் பண்டி. நீ சொன்னதும் கரெக்ட் தான். கரண்ட் செலவு பண்ண வேண்டான்னு பார்த்தேன், வேற வழி இல்ல போல இருக்கு. எலக்ட்ரிக் பம்பும் இருக்கு, கரண்ட்டும் இருக்கு. டேய் ராகுல், இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாவே எலக்ட்ரிக் பம்பே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா அதுக்குள்ள கரண்ட் இல்லைன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி இருங்க, சிண்டு பர்த்டேங்கிறதுனால விடுறேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைக்கிறேன். சீக்கிரமா போய் அந்த எலக்ட்ரிக் பம்ப் எடுத்துட்டு வாங்கண்ணா. கம் ஆன் கைஸ், ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா எந்த பலூனை டிசைட் பண்ணி பெருசு பண்ணுங்க, அப்பதானே டெக்கரேட் பண்ண முடியும். 5 நிமிஷம் தான் ரோஸ். எலக்ட்ரிக் பம்ப் இருந்தா 5 நிமிஷம் தான். இரு, இப்ப ஸ்விட்சை தட்டுறேன் பாரு. என்னது இது? ஓ, கீழே ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணா சூப்பரா வருதுண்ணா. இப்ப எடுத்த பலூனை வைங்க, எப்படி டக்கு டக்கு டக்குன்னு பெருசாகுதுன்னு பாருங்க. சரி சரி, ஒவ்வொரு பலூனா எடுத்து என்ன டிசைன் பார்த்து எது சூப்பரா இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. இப்ப ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணா கூட இந்த பிங்க் கலர்ல இருந்து இல்ல இந்த ப்ளூ கலர்ல இருந்து காத்து வரும்டா. தெரியும்ண்ணா, அந்த ப்ளூ கலர்ல நாப் மாதிரி இருக்கிறத பிரஸ் பண்ணா காத்து வரும். அப்படித்தானே? இருங்க, ஃபர்ஸ்ட் பிங்க் கலரே வச்சு பார்க்கலாம். இது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னது இது, இந்த நாசில்ல மாட்ட மாட்டேங்குது. அண்ணா இது வந்து ஓகே தான் அண்ணா, ரொம்ப எல்லாம் நல்லா இல்லைண்ணா. டேய் ராகுல், ரொம்ப நல்லா இல்லனா அடுத்த பலூனை எடுத்து பெருசு பண்ணி பாருடா. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதடா. இருங்க நான்சி அக்கா, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தானே பார்க்கணும். இது ஏற்கனவே யாரோட பர்த்டேல பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாண்டா, இத போன தடவை நான்சி பர்த்டேக்கு, ரோஸ் பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணது. இது வேண்டாம், அடுத்ததை எடு. இது சூப்பரா இருக்குண்ணா. பச்சை கலர்னா சிண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஓகேவா பாருங்க. ஐயோ, ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. பண்டி, நீயே பேசாம எடுத்து எதையாவது செக் பண்ணு பண்டி. நான்சி அக்கா இருங்கக்கா, பலூன் பம்ப் எல்லாம் எனக்கு தான்க்கா நல்லா யூஸ் பண்ண தெரியும். அட ஹார்ட்டா இது. அட அண்ணா இங்க பாருங்கண்ணா, இது பெருசாக பெருசாக சூப்பரா இருக்குண்ணா. அண்ணா இதை இருக்கிறதுலே வச்சு பெருசு பண்ணி வீட்டுக்கு ஒன்னே ஒண்ணு வச்சிடலாம்ண்ணா. டேய் ராகுல், வெடிக்க போகுதுடா. போச்சுடா, வெடிச்சிருச்சு. ஏன்டா இவ்வளவு பெருசா ஊதுன? ஒரே ஒரு பலூனா பெருசா வைக்கலாம்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? சரி இருங்க. ஹாய் அண்ணா, இங்க பாருங்கண்ணா, மீசை வச்ச பலூன். கண்டிப்பா சொல்றேன், இதத்தான் சிண்டுக்கு வைக்கணும். ஏய் பண்டி, ராகுல் சொன்ன மாதிரி உண்மையாவே இது ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கு பண்டி. அதை வச்சுக்கலாமா? அந்த மீசை வச்ச கிரே கலர் பலூன் நல்லா தான் இருக்கு. இந்த பிரவுன் நல்லா இல்ல. இருங்க, அந்த மீசை வச்சதுலயே இன்னும் 2-3 கலர் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னாயிடுங்க. இன்னொரு கலர் வந்துச்சு பாருங்க. இது சூப்பரா இருக்கு நான்சி. கிரே கலர் வந்து சிண்டுக்கு, பர்பிள் கலர் வந்து சோட்டுக்கு. கரெக்டா இருக்கும். மீசை வச்ச பலூன் 2யும் தனியா எடுத்து வைங்க. ஓகே, அடுத்தது இருங்க. நீங்க வச்சிருக்கிறத பார்த்தா உண்மையாவே ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கும் போல இருக்கு இந்த டைம். இது என்னது, இது வந்ததே திரும்பி வந்துட்டு இருக்கு. டேய் ராகுல், அத செக் பண்ணிட்டோம்ல, திரும்ப எதுக்குடா எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? அக்கா இருங்கக்கா, இந்த டைம் உண்மையாவே பண்டி அண்ணா சூப்பரா நிறைய புதுசா வாங்கிட்டு வந்திருக்காரு. இது என்னது இது? இது கூட நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஏற்கனவே நான்சி அக்கா பர்த்டேக்கு வச்சாச்சு. ஹே கைஸ், சோட்டுக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், அதனால பிங்க் கலர்ல ஒன்னு வச்சுக்கலாம் கைஸ். ரோசாக்கா பிங்க் கலர் நல்லா தான்க்கா இருக்கும். ஆனா இந்த பிங்க் ரொம்ப டல்லா இருக்கு. இருங்க, பிங்க்லயே வேற டிசைன் இருக்கான்னு பார்க்கலாம். இதுவும் மீசை வச்சதுதான் நினைக்கிறேன். இல்ல இது மீசை வச்சது இல்ல. ஆனா இது ரொம்பவே டல்லா இருக்கு. இது அப்படியே நான் பறக்க விட்டுட்டேன். டேய் ராகுல், அப்படியே விட்டீங்கன்னா பறந்து போய் எங்கேயாவது மரங்களுக்கு நடுவுல விழுந்துருந்தா நம்மளால எடுக்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, நான் இப்படியே பறக்க விட்டா இது கூட ஒரு கேம் மாதிரி சூப்பரா தான் இருக்கு. இது சரிப்பட்டு வராது. போதும் போதும், நீ பார்த்தது. அடுத்தது நான் பார்க்க போறேன். இங்க பாருங்க, இந்த டாட்டட் பலூன்ஸ் இருக்கு பாருங்க. இததான் ஜென்ரலா பர்த்டேக்கெல்லாம் வைப்பாங்க. அதனால இது நான் ஸ்பெஷலா கடையில இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பேசாம ஒண்ணு பண்ணலாம், இதுலயே ஒரு 4-5 கலர் செலக்ட் பண்ணி இதையே ஒட்டிடலாம். என்ன நான்சி? ஆமா பண்டி, எவ்வளவு பலூன்ஸ் இருந்தாலும் சரி இந்த டாட்டட் பலூன்ஸ் மாதிரி கியூட்டா வராது. ஐயோ ராகுல், பெருசா ஊதாதடா, வெடிச்சிட போகுது. அக்கா இதெல்லாம் ஸ்ட்ராங்கான பலூன் தான்க்கா. இங்க பாத்தீங்களா, அப்படியே விட்டோம்னா வேகமா எங்கேயாவது போய் விழுகும். எல்லோ கலர் ஒன்னு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு பண்டி. சோட்டுக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், அதனால பிங்க் கலர்ல ஒரு பலூன் வச்சிடலாம். ஓகே, பிங்க் கலர் வச்சாச்சு. இந்த பிங்கையும் வச்சுக்கலாம். டே ராகுல், பிங்க்ல நிறைய இல்ல, நீ வெடிக்க வச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் நீ தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்டா. அதெல்லாம் வெடிக்காதுண்ணா. எந்த லெவலுக்கு மேல போனா வெடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த லெவலுக்கு மேல போக மாட்டேன். ப்ளூல லைட் ப்ளூ டார்க் ப்ளூன்னு 2 இருக்கு. இந்த டார்க் ப்ளூ தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரைட்டா இருக்கு பாருங்க. எங்க பெருசு பண்ணு பார்க்கலாம். அட ஆமா, லைட் ப்ளூவை விட இந்த டார்க் ப்ளூ நல்ல பிரைட்டா தான் இருக்கு. ஓகே நான்சி, இந்த டார்க் ப்ளூவும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. டே ராகுல், அதுக்கப்புறம் எதுக்குடா கிரீன் கலர் எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கேட்காம. சிண்டுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். சிண்டுக்கு இருக்கிறதுலே வச்சு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கலர் கிரீன் தான்க்கா. இந்த கிரீனை பாருங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இதை வச்சு எனக்கு தெரிஞ்சது அது கேம் கூட கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டே ராகுல், சொன்னா கேளு, அது வெடிச்சிரும். இதுக்கு மேல பெருசு பண்ணினா வெடிச்சிட்டுண்டா. இப்பவே கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குண்ணா. பேசாம குட்டி குட்டியா நிறைய பலூன் ஒட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரே ஒரு பெரிய பலூன் ஒட்டிடலான்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்தது வேணா உன்னோட பர்த்டே கொட்டிக்கலாம். இப்ப அந்த 3 பலூனையும் எடு. வாவ் गाइस, உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி இந்த டாட்டட் பலூன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. எல்லோ, ப்ளூ அண்ட் பிங்க், இது மட்டும் நல்லா நீட்டா இருக்கு பண்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பேசாம சிண்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணா என்ன? லில்லி, நானும் பண்டியும் சேர்ந்து ஏற்கனவே சிண்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டோம்ப்பா. பண்டி, அவங்க எல்லாரும் வர்றதுக்குள்ள உட்கார்றதுக்கு சேர் எல்லாம் நீட்டா போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் பண்டி. இந்த பக்கம் மட்டும் போட்டா பத்தாது நான்சி. லில்லி, இந்த பக்கமும் சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பா. ஓகே गाइस, பட் நீங்க யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க, நீயே பார்க்கத்தானே போற. அங்க பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. சரி ஓகே, சிண்டு சோட்டு வர்றப்ப எல்லாரும் சேர்ல நீட்டா உட்காந்துக்கணும். 2 பக்கமும் கரெக்டா உட்காந்துட்டீங்கல்ல? பண்டி, நாங்க எல்லாரும் இந்த பக்கம் உட்கார்ந்தாச்சு பாரு. வெரி குட். இந்த பக்கம் 5 சேர் போட்டிருக்கு, அந்த பக்கம் 5 சேர் போட்டிருக்கு. ராகுல், சஞ்சய், பூஜா, புஷ்பா, லில்லி. இந்த பக்கம் ரோஸ், ரோஜா, நான்சி, ரெட் வெல்வெட், அதுக்கப்புறமா லோட்டஸ். பண்டி அண்ணா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. ஆமா, சிண்டு சோட்டு எங்கண்ணா போயிட்டாங்க? எல்லாரும் இங்க இருக்கீங்க, அவங்கள மட்டும் ஆளை காணோம். எங்க போயிருக்காங்கண்ணா? அவங்க 2 பேரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க 2 பேத்துக்கு சர்ப்ரைஸா கண்ணை கட்டி கூட்டிட்டு வர போறேன். பண்டி அண்ணா, என்னன்னா இது கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்னன்னா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா, கண்ணை கட்டினதுனால யார் எங்க இருக்கீங்கன்னே தெரியல. இந்த கண்ணு கட்ட அவுத்து விடுங்கண்ணா. இருடா, இப்ப கொஞ்சம் பேர் உங்ககிட்ட பேசுவாங்க, அவங்க குரலை வச்சு யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும், சரியா? ஹாய் சிண்டு, ஹாப்பி பர்த்டே சிண்டு சோட்டு. இது நம்ம ரோசக்கா குரல் தானண்ணா? ரோசக்கா குரலை யாராவது மறக்க முடியுமா? ஹாப்பி பர்த்டே சிண்டு சோட்டு, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏ ரோஜா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, நீ கூட வந்திருக்கியா? உன்னோட வாய்ஸை நான் எப்படி மறப்பேன்? டேய் சிண்டு, என்னடா ரோஜாவோட வாய்ஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? ஹாப்பி பர்த்டே போத் ஆஃப் யூ. நான்சி அக்கா, உங்க குரல் தான் இது. எனக்கு கூட நல்லா தெரியுது, நீங்க தான் இந்த மாதிரி எங்களை மிரட்டுற மாதிரி பேசுவீங்க. ஹாப்பி பர்த்டே சிண்டு அண்ட் சோட்டு, Dress நல்லா இருக்கு. இந்த குரலை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல, எனக்கு யாருன்னே தெரியல. ஏ சோட்டு பாப்பா, இந்த குரலை நம்ம கொஞ்சம் கம்மியா கேட்டிருக்கோம். இது ரெட் வெல்வெட் அக்கா தான். ஹாய் சிண்டு அண்ட் சோட்டு, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அக்கா, நீங்க லில்லி அக்காவா லோட்டஸ் அக்காவா? 2 பேர்த்து குரலும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது நான் தான் பேச போறேன். டே சிண்டு, நான் யாருன்னு தெரியுதா? ஹாப்பி பர்த்டே சிண்டு, ஹாப்பி பர்த்டே சோட்டு. டே ராகுல், என்னடா இது, எங்க வெளியில போகணும்னு சொன்ன? உன்னை உங்க அம்மா விட்டுட்டாங்களா? இது உன்னோட குரல் தான், எனக்கு நல்லா தெரியும்டா. ஹாப்பி பர்த்டே சிண்டு சோட்டு. சிண்டு அண்ட் சோட்டு, உங்களுக்கு இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே பா. ஃபர்ஸ்ட் பேசினது சஞ்சய், செகண்டா பேசினது பூஜா. ஹாப்பி பர்த்டே சிண்டு சோட்டு. நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா? புஷ்பாக்கா, இது நீங்க தானே? வாவ் சிண்டு, எல்லாத்தையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே. நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். இது லில்லி அக்காவோ லோட்டஸ் அக்காவோ, 2 பேர்த்தோட குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏ சிண்டு, என்னடா இது, எல்லாத்தோடதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. சரி சரி, கண்ணு கட்ட அவுத்து விடுறேன். ஆனா இன்னொரு சர்ப்ரைஸ் கூட உனக்கு இருக்குடா. பண்டி அண்ணா, என்னன்னா இது திரும்பவும் செகண்ட் சர்ப்ரைஸா? எப்பதானா நாங்க திரும்புறது? சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. இருடா இருடா, ஒரே ஒரு நிமிஷம் தான். 1 2 3 எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா நீங்க திரும்பலாம். ஓகே, திரும்புங்க. என்னன்னா 1 2 3 ஏதோ மேக்ஸ் கிளாஸ்ல கவுண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்ப திரும்பி பாருங்க, அப்பதானே தெரிய போகுது. ஏ சோட்டு பாப்பா, திரும்பு. ஹை,
அண்ணா என்னண்ணா இது ரெண்டு கேக் வச்சிருக்கீங்க, பிங்க் கலர்ல ஒண்ணு எல்லோ கலர்ல ஒண்ணு. ஐயோ அண்ணா என்னண்ணா இது பிங்க் கலர்ல எல்லோ கலர்ல எதுக்குண்ணா இப்படி ரெண்டு கேக் வாங்கி வச்சிருக்கீங்க? சிண்டு சோட்டோ, இத நாங்களே உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி டெக்கரேட் பண்ணது. ரெண்டு கேக் இல்ல, ஆக்சுவலி 3 கேக் இருக்கு. நான்சி அந்த 3வது கேக்கையும் எடு. ஹாய் அண்ணா, என்னண்ணா இது? அந்த கேக் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. சாக்லேட் மேல ஜெம்ஸ், அதுக்கப்புறமா வந்து கலர் ஸ்பிரிங்க்லர்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்குண்ணா. சாரிடா சிண்டு, அதனால தான் நீ ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டதுனால எங்களால உங்க கூட வர முடியல. இந்த கேக் எல்லாம் நாங்க செஞ்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம்டா. அது மட்டும் இல்ல, பண்டி உனக்காக வீட்டையே பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கான் பாரு. ஓ, அதுக்காகத்தான் நாங்க ட்ரெஸ் எடுக்க போறப்ப நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்களா? அண்ணா, எப்பவுமே நாங்க 2 பேரும் எங்க பர்த்டேக்கு ஒரே ஒரு கேக்கை தான் சேர்ந்து வெட்டுவோம். ஆனா இந்த டைம் ஆளுக்கு ஒரு கேக் இருக்குன்னு பார்த்தா 3 கேக் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி எங்க பர்த்டேக்கு 3 கேக் கட் பண்ண போறதுனா. இந்த பர்த்டே உங்க கோல்டன் பர்த்டே தானே, ஸ்பெஷலா பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும். பாத்தீங்களா, உங்க கோல்டன் பர்த்டேவை இனிமேல் உங்களால எப்பவுமே லைஃப்ல மறக்க முடியாது. அந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல சிண்டு, இந்த 3 கேக்கையும் பார்த்துட்டு இதுல உன்னோட ஃபேவரட் கேக் எதுன்னு நீ டிசைட் பண்ணி சொல்லணும். அதுதான் உன்னுடைய செகண்ட் கேம். ஐயோ, அப்படி சொல்லணுமா? சரி, இந்த கேக் எல்லாத்தையும் யார் யார் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். யாரு பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ சொல்லுவியா? அதெல்லாம் முடியாதுடா. நீ ஃபர்ஸ்ட் எந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தான் எந்த கேக்கை யாரு பண்ணாங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஐயோ அண்ணா, என்னன்னா இது இருக்கிறதுலயே கஷ்டமா இருக்க போகுது. சிண்டு அண்ணா, ஃபர்ஸ்ட் கேக் பாருங்கண்ணா. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஜெல்லி மேல போட்டிருக்காங்க. சில்வர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் கூட போட்டிருக்காங்கண்ணா. சூப்பரா இருக்கு. நல்லதா இருக்கு சோட்டு பாப்பா. ஆனா ஆக்சுவலி வந்து கேர்ள்ஸ் மட்டும் இது பண்ற மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கட் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, அடுத்த கேக்க பார்க்கலாமா? அண்ணா அண்ணா, இந்த பக்கம் பாருங்க. உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப சாக்லேட் தானே பிடிக்கும். சாக்லேட் கேக் பண்ணிருக்காங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு இத பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க. மேல ஜெம்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சென்டர்ல கூட சாக்லேட் குத்தி வச்சிருக்காங்கண்ணா. இல்ல சோட்டு, அத கண்டிப்பா பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு நிறைய சாக்லேட் இருந்தா பிடிக்காது. எனக்கு ஆக்சுவலி சாக்லேட்டை விட பிஸ்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். சென்டர்ல ஒரு கேக் இருக்கு பாரு. ஐயோ, என்னது இது? சிண்டு உண்மையாவே ராகுல் சொன்ன மாதிரி சொல்றான். ஆமாண்ணா, நான் மறந்தே போயிட்டேன். நம்ம 2 பேத்துக்கு சாக்லேட்டை விட இந்த மாதிரி குக்கீஸ் தானே பிடிக்கும். அதுலயும் இது க்ரீம் பிஸ்கெட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் சேர்ந்து தான் இந்த பிஸ்கெட் வச்சு கேக் பண்ணிருப்பாங்கண்ணா. எனக்கு இந்த கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே சொல்லிடலாமா? கரெக்டா சொன்ன பண்டி அண்ணா. உங்களுக்கும் பப்ளு அண்ணாக்கும் தான் எனக்கு இந்த பைனாப்பிள் ஜெல்லி ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, ஓரியோ பிஸ்கெட்னா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா இதை தான் நீங்க பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு இந்த கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. போச்சுடா, இந்த கேம்ல ராகுல் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டானே. டே சிண்டு, உண்மையாவே உனக்கு இந்த சென்டர்ல இருக்கிற பைனாப்பிள் கேக் தான் பிடிச்சிருக்கா? அத நாங்க பண்ணலடா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ராகுல் தாண்டா பண்ணா. அண்ணா, உண்மையாவா சொல்றீங்க? இதுல ராகுல் பண்ணிருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல. டே ராகுல், உனக்கு கூட எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே. அண்ணா, அப்படின்னா நீங்களும் பப்ளு அண்ணாவும் எந்த கேக் நான் பண்ணீங்க? சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி கேக் வந்து நாங்க பண்ணது. பின்னாடி இருக்கிற சாக்லேட் கேக் வந்து ரோஸ் டீம் பண்ணதுடா. பண்டி அண்ணா, நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் சிண்டு கூட இருக்கிறது நான் தான். எனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். லாஸ்ட் வீக் தான் அவன் பைனாப்பிள் கேக் வேணும்னு சொன்னான். டக்குன்னு மறந்துட்டேன். இல்லாட்டி நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஏ பண்டி, அண்ணனும் தம்பியும் எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சீக்கிரமா 3 கேக்லயும் கேண்டில் வைங்க. எனக்கே அந்த 3 கேக்கையும் சாப்பிட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு பண்டி. ஒன்னு பைனாப்பிள் ஃபிளேவர், ஒன்னு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், ஒன்னு சாக்லேட் ஃபிளேவர் டா சிண்டு. ஹை அக்கா, 3 கேக்கும் 3 ஃபிளேவரா? அக்கா பெரியமாவையும் கூப்பிடலாம்க்கா. அதெல்லாம் கூப்பிடலாம்டா. இருடா, கேண்டில பத்த வச்சுட்டு. ஏ நான்சி, சீக்கிரமா போய் எங்க அம்மாவை கூப்பிட்டு வா நான்சி. அப்படியே எங்க அப்பாவையும் வர சொல்லு. கேக் வெட்ட போறோம்னு சொல்லு நான்சி. அவங்களுக்கே விஷயம் தெரியாது. ஓகே பண்டி, நான் உள்ள போய் 2 பேத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன். பெரியமா, இங்க பாத்தீங்களா பெரியமா என்ன பண்ணிருக்காங்கன்னு? டே பண்டி பப்ளு, என்னடா இது? இவ்வளோ பேர் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அட, என்னடா சிண்டு சோட்டுவோட பர்த்டேக்கு நிறைய கேக்கெல்லாம் வாங்கி பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. உங்க அப்பா பார்த்தாருன்னா பயங்கர ஷாக் ஆயிருவாரு. ஏங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட, பரவாயில்லையே. நான் கூட சிண்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க வரலன்னு சொன்னப்ப ரொம்ப கோவப்பட்டேன். நம்ம வர்றதுக்குள்ள வீட்டையே சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பசங்கள்லாம் சேர்ந்து கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே. நீங்க இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் யாரோட பர்த்டேவையும் மறக்காம இந்த மாதிரி பண்ணுவாங்க. பெரியமா, பண்டி அண்ணா ட்ரெஸ் எடுக்க வரலன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் பெரியமா. பண்டி அண்ணாலாம் அந்த மாதிரி வராம இருக்க மாட்டாரு. எனக்கு சர்ப்ரைஸா ஏதோ கிஃப்ட் வாங்கி வைக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருக்கும்னு நினைக்கல. சரி டைம் ஆச்சு. கேண்டில ஊதிட்டு கேக்க கட் பண்ணுங்க.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Chintu and Chotu. Happy birthday to you. May God bless you dear. Happy birthday to you. பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த பர்த்டேவை நாங்க மறக்கவே மாட்டோம். இருடா சிண்டு, உனக்கு இந்த கேக் தானே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அதனால ஃபர்ஸ்ட் இந்த கேக்கே எடுத்து ஊட்டி விட்டுறேன். டே சிண்டோ, நானே எங்க அம்மா கிட்ட கேட்டு கேக் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லுடா. பைனாப்பிள் ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. சொட்டு பாப்பா, நீயும் சாப்பிட்டு பாரு. அண்ணா கேக் சூப்பரா இருக்குண்ணா. அடுத்தது ரோஸ் தான் பயங்கரமா எஃபர்ட் போட்டு உனக்காக 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு இதை செஞ்சிருக்கா. அதனால என்னோட கேக்க குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் கேக்கே குடுக்கறேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அண்ணா உண்மையே சொல்லட்டுமா, 3 கேக்குமே சூப்பரா இருந்துச்சுடா. எதை செலக்ட் பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகி செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா 3 கேக்குமே உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ரோசக்கா, உங்க கேக் கூட சூப்பரா இருக்குக்கா. ஆமாக்கா, சாக்லேட் ஃப்ளேவர் கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பண்டி, நம்ம டீமும் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்ட்ராபெரி கேக்க செஞ்சோம். அதை எடுத்து கொடுத்து பாரு, உங்களுக்கு பிடிக்குதான்னு கேளு. நான்சி அக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்ட்ராபெரி ஜெல்லி கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஜெல்லியை மட்டும் நாங்க தனியா எடுத்து சாப்பிடுவோம். ஹை, பாக்குறக்கே சூப்பரா இருக்கு. சொட்டு பாப்பா, இந்தா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அண்ணா உண்மையாவே இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணா. 3 கேக்கை விட டேஸ்ட் வைஸ் இந்த கேக் தானா சூப்பரா இருக்கு. டே சிண்டு, என்னோட பர்த்டே கேக் கட் பண்ணா இந்த மாதிரி சாக்லேட்டை எடுத்து எடுத்து சாப்பிடுவியே. இந்தாடா சாப்பிடுறா. அண்ணா போதும்னா, நான் நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன், சூப்பரா இருக்குண்ணா. ஏமா நான்சி, உள்ள போய் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுமா. நிறைய பேர் வந்திருக்காங்க பாரு. அம்மா அம்மா, ஒரே நிமிஷமா இருங்கம்மா. டே சிண்டு, இந்தா உனக்கு இந்த பிஸ்கெட் தானே ரொம்ப பிடிக்கும், இதை எடுத்து கொடுக்குறேன், அப்படியே ஒரே வாயில போட்டுரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், டிஸ்பிளேல தெரியுற இந்த ஸ்டிக்கர் வீடியோல எத்தனை தடவை வந்திருக்கு? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து OMG ஸ்டிக்கர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் தப்பான ஆன்சர் கூட சொல்லியிருந்தீங்க. கிவ்அவேல ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ற சஷ்வின் வைபவ் சென்னை, இவங்களை தான் கிவ்அவே வின்னரா செலக்ட் பண்ணி, நீங்களும் கிவ்அவேல ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க. ஆன்சர் அனுப்பும் போது மறக்காம உங்க அட்ரஸையும் அனுப்புங்க. பாய்.